Hello friends, welcome to my channel Angeline Creations. வாரம் தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமநாதபுரம் மாவட்டம். அங்க என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மட்டன் கலரி அப்படின்னு ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கீழக்கரை தொதல் அல்வா, பாசிப்பருப்பு உருண்டை, தம் பரோட் அப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பட் நான் தொடர்ந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறைய போட்டுட்டு வரனால ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஏதாவது ஸ்பைசியா ஒரு குழம்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த மட்டன் கலரி ரெசிபியை நான் அப்லோட் பண்றேன். அது என்ன மட்டன் கலரி, பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நீங்க யோசிக்கிறீங்கன்னு புரியுது. அது என்னன்னா கலரி மசாலா அப்படிங்கிற ஒரு மசாலாவை அவங்க யூஸ் பண்றாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மசாலா ரொம்ப ஃபேமஸ். இந்த மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா நான் தமிழ்நாட்டுல இருக்க நிறைய மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை தொடர்ந்து போட்டுட்டு வரேன். அந்த ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க மட்டன் கலரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கலரி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். மட்டன் 3/4 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 2, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே போல் வெள்ளாட்டு கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஊரில் அதில் தான் இந்த டிஷ்ஷை செய்வாங்க. அடுத்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதுல தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 10 முந்திரி, 10 பாதாம், கொஞ்சமா வேர்க்கடலை, இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு இந்த தேங்காய் பால்ல கலந்து வச்சுக்கணும். இந்த பாதாம் வந்து ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதே போல வறுத்த வேர்க்கடலையை பயன்படுத்துங்க. அடுத்து கலரி மசாலா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். காஷ்மீரி ரெட் சில்லி, தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போறோம். இதுதான் ராமநாதபுரத்தோட ஸ்பெஷல் சீக்ரெட் மசாலா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மசாலாலாம் வந்து அவங்க பல்காக அரைச்சி வச்சுருவாங்க. அதுவும் அரைக்கும் போது தனியாலாம் கழுவி காய வச்சு அரைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே மிளகா தனியா தான் நம்ம எல்லா ஊருங்கள்லையும் யூஸ் பண்ணுறோம். பட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான டேஸ்டில் அதை பண்ணுறாங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல நீல வாக்கில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் சேர்த்த பிறகு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இது வந்து மட்டனை நல்லா சாஃப்டாக குக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்து வருது. நம்ம இப்போ ராமநாதபுரம் ஸ்பெஷல் கலரி மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா சில மட்டன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும், சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு மட்டன் குக் ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கலரி மசாலாவோட வாசனை நல்லா தூக்குது, செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நட்ஸ் பேஸ்ட்டை வந்து தேங்காய் பால் கலந்ததை வந்து இதில் ஊற்றிடலாம். நமக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு சாதத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல குழம்பு மாதிரி நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கு வச்சுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் கம்மி பண்ணிவிட்டு திக்காக கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மட்டன்லாம் குக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த ஒரு கல்யாண விருந்து இல்லை வீட்டில் எந்த ஒரு விசேஷனாலும் இந்த கலரி மசாலா இல்லாமல் அவங்க சமைக்க மாட்டாங்க. உண்மையிலே இந்த மசாலாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. நம்ம ஜென்ரலாக சோம்புத்தூள், சீரகத்தூள்னு போட்டு கிரேவி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி இந்த மசாலாவை சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லாவே இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, சும்மா ஒரு 2 to 3 minutes கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலரி மசாலா நம்ம சேர்த்தோம்ல, இதே மாதிரி காயல் மசாலான்னு இவங்க ஊரில் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து சேம் அந்த ரெட் சில்லி, தனியாவோட இந்த பட்டை கிராம்பெல்லாம் இல்லாமல் அரைக்கிறாங்க. அதுவும் நல்ல வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். எஸ், மட்டன் கலரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவியாச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். யம்மியான மட்டன் கலரி ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கலரி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா? நிச்சயமா இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.